விரதங்கள் என்பதே கடவுளுக்கு ஒன்றும் நீ விரதம் இருக்கிறதால சந்தோஷமே இல்லை, நீ பட்டினி கிடந்து கடவுள் சந்தோஷப்பட்டா அவர் கடவுளா? நீ பிரதிஷ்டை பண்ணி உடம்பை நோக பண்ணினா அதுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சா அவர் கடவுளா? உன்னை நீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பயிற்சி தான் விரதம். அப்போ விரதம் முடியுதா? விரதம் என்று ஒரு கொஞ்சம் அதிகாரம் அடுக்கி இருக்கிறார், அதெல்லாம் தொடர்பு இருக்கு, இப்போ சொல்ல முடியாது. அது முடிஞ்ச உடனே ஞானம். இந்த ஞானத்திலே 4 அதிகாரம், ஞானம் என்ற பகுதியிலே 4 அதிகாரம். என்னென்ன அதிகாரம் வைத்தார் தெரியுமோ? முதல் நிலையாமை. இந்த விரதங்கள் எல்லாம் நீ பிடித்து வந்து பழகினால் உனக்கு உலகத்திலே உலகம் நிலையாதது என்ற உண்மை தெரியும். நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நிலையாதது தெரிய வேணும் சார். நிலையாமது தெரியாம விட முடியாது. இங்க பாருங்க, இந்த பேனையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இங்க் முடிச்சதுன்னு வைங்க, தூக்கி நானே போட்டுருவேன். இது நிலைக்காத பொருள் என்று தெரிந்தால் போடுகிற மனம் வரும். நிலைக்கிறது என்று தெரிய மட்டும் போட மாட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நிலைக்கிறது என்று தெரிஞ்சா போட மாட்டோம். இந்த உலகத்திலே நிலையாமை, எல்லாமே நிலையாதது மாயை என்று தெரிந்தாலே ஒழிய துறவு வராது. நிலையாமை என்பது தெரிவதில் 2 முக்கியமாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் நான். ஒன்று உடம்பின் மேலான ஆசை, மற்றது பொருளின் மீதான ஆசை. இது 2 போகாது. என் உடம்பு இத்தனை பேர் கடற்கரையிலும் அப்படி நடக்கிறான் இப்படி நடக்கிறான், 100 வயசு வரையும் வாழ வேணுமா? நம்ம கையில் இல்லை. அது உடம்பின் மேலே ஆசை, அதுக்கு மேலே நாம் வைத்திருக்கிற பொருளின் மேலே ஆசை, 2ம் நிலை இல்லாதது. முதல் பொருளின் மேல் ஆசை விட்டால் தான் உடம்பின் மேல் ஆசை விடும். பொருளின் மேல் ஆசை விடுறதுக்கு ஒரு குறள் சொன்னார் திருவள்ளுவர். நான் அதை ரசித்த மாதிரி உலகத்தில் எந்த குறளும் ரசித்ததில்லை சார். கூத்தாட்டு குழாம் நிறைந்தற்றே போக்கும் அது எளிந்தற்றே. என்ன சொன்னார் திருக்குறளா சொன்னா புரிஞ்சு. நான் சொல்றேன் பாருங்க, இந்த பணம் போகும்ன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. பணம் உன்னிட்ட வந்திருக்குதா அல்லது யார்கிட்டையாவது வந்திருக்கா, அவனுக்கு பணம் வர்ற விதி இருக்கு, வந்திருக்கு, அவ்வளவுதான். எனக்கு வரையிலேன்னு நீ அவனை பார்த்து வைத்தறிச்சல் படாதே. அவன் போன பிறப்புல ஏதோ புண்ணியம் செய்திருக்கான், அவன்கிட்ட பணம் வந்திருக்குது. ஆனால் ஒன்று தெரிந்த வேணும், அந்த புண்ணியத்த அளவுக்கு தான் அந்த பணம் நிற்கும். புண்ணியம் முடிஞ்சவன பணம் போயிடும், எவனுக்காகவும் போயிடும், நிற்காது. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றார்? தியேட்டருக்கு வர்ற கூட்டம் மாதிரி என்று சொன்னார். இந்த பணம் தியேட்டருக்கு கூட்டம் எப்படி வரும் நினைச்சு பாருங்க. தியேட்டருக்கு கூட்டம் எப்படி வரும்? 6 மணிக்கு ஷோ ஆரம்பிக்குது, 4:30 வந்துடுவான். சில பேர் முதல் நாள் வந்து படுத்திருக்கிறவனும் இருக்கிறான். 4:30 வந்துடுவான். சில பேர் 5 மணிக்கு வருவான், சில பேர் 5:30 வருவான், 5:45 வருவான். தியேட்டர் ஹவுஸ்ஃபுல். அப்படி தானே பாருங்க நடக்குது. படம் முடிஞ்சதுன்னு வைங்க, 4:30 மணிக்கு முதல் வந்தவனை முன்னுக்கு அனுப்பி 5 மணிக்கு வந்தவனை பிறகு அப்படியே அனுப்புகிறோம். எல்லாரும் ஆளுக்கு மேலே ஆள் விழுந்து வெளியில் போயிடுறான். அது மாதிரி உனக்கு விதி இருக்கிற பொழுது பகுதி பகுதியாக வருகிற செல்வம் விதி முடிஞ்ச உடனே கைகாட்டிட்டு முழுசா போயிடும் திருவள்ளுவர். தியேட்டர் என்று சொல்லல, கூத்தாட்டு குழாம் என்றான். அதுதான் தியேட்டர். அந்த காலத்தில் நாடகம் போடுற தியேட்டர். கூத்தாட்டு குழாம் நிறைந்தற்றே போக்கும் அதன் அது இழிந்தற்றே என்றான். அப்போ செல்வம் போயிடும். யாக்கையும் அப்படித்தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். உடம்பை நீயா விட வேணும், இல்லாட்டி அதுவா விடும். இங்கே பாருங்க, நல்லா சப்பி சப்பி சாப்பிட்டு எவ்வளோ காலத்துக்கு சாப்பிடுவேன்? கடவுளாக பண்ணுவ பார்த்து ஒரு பல்லா விழுத்துவார். போதுண்டா, திண்டது போதுண்டா, பல்ல விழுத்துவார். நாங்கள் என்ன தெரியுமோ செய்கிறோம்? தசரதனுக்கு ஒரு மயிர் வந்தது, கண்ண மூலத்தினில் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிர். அவன் ஞானஸ்தன், அதை பார்த்தோன்னே நினைச்சான் இது போதும் உடம்புன்னு நினைச்சிட்டான். நாங்கள் அப்படி இல்லை. பல்லு விழுந்தா புது பல்லு போட்டு ஏதோ முறுக்கு கடிச்சு சாப்பிட்டாதான் நமக்கு நிம்மதி. கண்ணை மறைப்பான், கண்ணாடி போட்டு அடுத்தவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். கடவுளா இந்த உடம்பு உனக்கு நிலையானது இல்லை, தோன்றிய எதுகும் அழியும் புரிஞ்சுகள். இதை வச்சு நீ எப்பொழுதும் பாதுகாக்க முடியாது, போயே தீரும். இது புரிய வேண்டும், நிலையாமை. அப்போ அந்த 4 அதிகாரம் என்ன தெரியுமா? முதல் நிலையாமை. நிலையாமை தெரிஞ்சுட்டா துறவு வந்துடும். இதுக்கு தான் இந்த சுத்தி வந்தேன். நிலையாமை தெரிஞ்சுட்டா துறவு வந்துடும். துறவு வந்தா மெய்யுணர்தல் வரும். மெய்யென்று கடவுளுக்கு ஒரு பெயர், அல்லது உண்மையான உணர்வு என்று சொல்லிட்டு போங்களேன், எனக்கு என்ன நட்டம்? மெய்யுணர்தல் என்பது என்ன தெரியுமா? நீ துறவு வந்துட்டால் நான் இல்லை எனது இல்லை என்று விட்டுட்டா உண்மை என்ன என்று தெரிய ஆரம்பித்து விடும், மெய்யுணர்வு வந்துவிடும். இதோட திருவள்ளுவர் முடிக்கணும் சார், இதோட முடிச்சணும். மெய்யுணர்வு கடவுளை அடைஞ்சிட்டானே, நூலை முடிச்சிருக்க வேணும். திருவள்ளுவர் அதுக்கு பிறகு ஒரு அதிகாரம் வச்சார். என்ன அதிகாரம் வச்சார் தெரியுமோ? அவா அறுத்தல். ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம். நீ இங்க துறந்துட்ட, துறவு வந்துட்டது, துறவு வந்த பிறகுதான் மெய்யுணர்வு. துறந்த பிறகு என்ன ஆவா? அதுக்கு பெருமாளர் என்ன உரை எழுதினார் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். துறந்துடலாம், ஆனால் அந்த விதைகள் நெஞ்சுக்குள்ளே புத்திக்குள்ளே இருக்கும். சந்தர்ப்பம் வந்தால் திருப்பி முளைச்சிடும், அதையும் அழிக்க வேண்டும். அதுக்கு வாசனாமலம் என்று பெயர். சாப்பிடாம விட்டுட்டோம், யார் ரொம்ப நாளா காபி சாப்பிட்றதுல விட்டுட்டோம்.
அது மனதில் இருந்துட்டு, ஆனால் விதை உள்ளுக்கு இருக்கும். நல்ல காப்பியாக அன்னைக்குன்னு அம்மா போட்டு இருந்து வச்சா இன்றைக்கு ஒரு நாளைக்கு விரதத்தை விரன்னு குடிப்பான். இந்த துறவிகள் எல்லாம் குழப்படி பண்ணுகிறார்களே, இப்போ இருக்கிற துறவிகள் எல்லாம் குழப்படி பண்ணுகிறார்களே, வாசனாமலம். அவனை கெடுக்க இல்லை, நீங்கள் எல்லாரும் தான் அவனை கெடுத்தீங்க. அவன் வேணாம் என்று துறந்திருந்தவனுக்கு பக்கத்தில் நீங்கள் எல்லாரும் போய் விதவிதமான நின்று அவனுக்கு ஆசை வராமல் என்ன பண்ணும்? இப்போ துறவுங்கிறது இதுதான்.